அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது ஆசனங்கள் பார்க்க போகிறோம். அதில் இது ஒரு சைட்டில் ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இந்த இடத்துல உடம்போட இந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி அதுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கிறதுக்காகவும் இந்த பக்கத்தில் இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகள் குறைக்கிறதுக்காக இது இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சை பார்க்க போகிறோம். இதுலேயே ஒரு ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று முழுமையாக எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறமேட்டு அது செய்ய வரலன்னா பிகினர்ஸாக இருந்தாங்கன்னா அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பார்த்துடலாம். முதல்ல இப்படி உட்காந்துட்டு கால்களை ஒரு கால் இப்படி மடக்கிட்டு ஒரு கால் நம்ம இந்த மாதிரி நீட்டி வச்சிடலாம். இது முழுமையான ஸ்ட்ரெச் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இதிலிருந்து நம்ம கைகளை இடது கையை இப்போ நான் வலது காலை மடிச்சுட்டு வலது காலை மடித்து வச்சுட்டு இடது காலை இப்படி நீட்டி வச்சுருக்கேன். இப்போது நம்ம இடது கையை இந்த கால் கிட்ட இப்படி வச்சுட்டு அப்படியே நல்லா இப்படி சைடில் போகணும். ஃப்ரண்ட்டில் இப்படி போகாமல் நல்லா இப்படி சைடில் இப்படி நல்லா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கையை மேல் நோக்கி தூக்கி போயிட்டு அப்படியே இடது காலோட கட்டை வரல இப்படி பிடிக்க போகிறோம். பிடிச்சிட்டு நல்லா இப்படி திரும்பி மேல் நோக்கி பார்க்க போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். தளர்த்திக்கும் போது நல்லா தலை கீழ் நோக்கி திரும்பிட்டு அதுக்கப்புறமேட்டு அப்படியே ஏஞ்சி வந்துடலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இது பண்ணும் போது கால்கள் இந்த விரல்கள் நல்லா மேல் நோக்கி இருக்கணும். முட்டி தூக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். அந்த மாதிரி இந்த ஸ்ட்ரெச் பண்ணிடலாம். இப்போ அப்படியே நம்ம வலது பக்கம் பண்ண போகிறோம். கால் அப்படியே மடிச்சுட்டு இடது காலை மடிச்சுட்டு வலது காலை நீட்டி வச்சுக்கலாம். இப்போ இதில் வலது கையை இப்படி கீழே வைக்க போகிறோம். இந்த காலை நம்ம பிடிக்க போகிறோம். நம்மளோட எல்போ அப்படி கீழே நல்லா இப்படி கீழே வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கைகளை கொண்டு போக போகிறோம். நல்லா நல்லா சைட் ஸ்ட்ரெச் போயிட்டு இடது கை மேல் நோக்கி போயிட்டு அப்படியே நம்ம வலது காலோட பெருவிரலை பிடிக்க போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு இழுத்து வெளியிடலாம். எப்பயுமே ஒரு இடது பக்கம் பண்ணோம்னா நம்ம ஒரு வலது பக்கம் நம்ம பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி முழுமையாக பிடிக்க வரல, கால்கள் அந்த காலோட பெருவரில் முழுமையாக பிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்காக என்ன எப்படி பண்ணணும்னு பார்த்தோம்னா அதே மாதிரி காலை நீட்டிட்டு இப்போ நம்ம பண்ணும் போது இடது கை கீழே வச்சு அப்படியே வலது கையை கொண்டு போய் இப்படி வச்சோம். இப்படி இப்படி பிடிச்சோம். இந்த மாதிரி பிடிக்க வராதவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா இந்த எல்போ கீழே வைக்காம நம்மளோட உள்ளங்கை மட்டும் இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் கைகள் இப்படி கொண்டு போகலாம். கொண்டு போய் இந்த அளவுக்கு மட்டும் வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு போதும் அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம முயற்சி செய்ய நம்ம கைகள் இப்படி நல்லா போய் கீழே போகும். இப்போ அப்படியும் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஷாலோ டவலோ இந்த கால் கிட்ட இப்படி வச்சு இப்படி பிடிச்சிடலாம். இப்படி பிடிச்சிட்டு கைகள் இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு இப்படியும் கொண்டு போகலாம். இதெல்லாம் ஒரு சில இதுதான் சின்ன சின்ன அலைன்மெண்ட்டோ அந்த மாதிரி பார்த்துக்கிறது. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மாதிரி வந்துடும். அந்த டவலை போட்டு இப்படி பிடிச்சி இழுத்து கைகள் நம்ம இப்படியே வச்சுக்கலாம். தலைக்கிட்ட இப்படி கொண்டு போய் இப்படியே வச்சிடலாம். சில வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். அதே மாதிரி வலது பக்கம் பண்ணிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். முதல்ல பண்ணும் போது இந்த இடத்துல கொஞ்சம் வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். வலிக்கிறதுன்னு என்னன்னா அந்த ஸ்ட்ரெச் ஆகுறது, அதனால தான் அந்த வலிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. நம்ம போக போக நம்ம செய்யும் போது பார்த்தீங்கன்னா அந்த முழுமையான இந்த ஸ்ட்ரெச்சை பண்ணிடலாம். உடல் நல்லாவே தளர்வடைஞ்சிரும். இதனால மற்ற ஆசனங்கள் பண்ணுறதுக்குமே ரொம்ப சுலபமாக இருக்கும். இந்த ஆசனையை முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.